சென்னையில் செம்மொழி பூங்காவில் சுமார் ஒரு வாரம் மலர் கண்காட்சி நடைபெறும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 3வது முறையாக செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகி உள்ளது. 10 லட்சம் மலர்களை கண்காட்சியில் இடம்பெற உள்ளதாக தோட்டக்கலைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் செம்மொழி பூங்காவில் சுமார் ஒரு வாரம் மலர் கண்காட்சி நடைபெறும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். செம்மொழி பூங்காவில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மலர் கண்காட்சி தொடங்குவதாக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3வது முறையாக மலர் கண்காட்சி தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. கிருஷ்ணகிரி, கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரை ஆகிய இடங்களில் இருந்து மலர்கள் கொண்டு வரப்பட்டு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. குழந்தை பெரிய வரை அனைவரையும் கவரக்கூடிய வகையில் பல்வேறு வடிவங்களில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக அன்னப்பறவை, தேர் உள்ளிட்ட வடிவங்கள் இடம்பெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மொத்தமாக 10 மலர்கள் கண்காட்சியில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் சுமார் ஒரு வார காலம் வரை இந்த கண்காட்சி நடைபெறலாம் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது ஆண்டாக சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான நுழைவு கட்டணம் உள்ளிட்ட விவரங்களும் விரைவில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.